மின்சுற்று படத்தில் காட்டியவாறு B மற்றும் D இடையே உள்ள மின்னோட்டம் 0. அதனுடைய தெரியாத மின்தடை என்னன்னு கேட்டிருக்காங்க. மின்சுற்றை தெரியாத மின்தடை அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ல எது சரியான விடை என கண்டுபிடிக்கலாம். வாங்க. கேள்வி B மற்றும் D புள்ளிகளின் மின்னழுத்தம் சமம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னன்னா Bக்கும் Dக்கும் இடையில என்னது உங்களுக்கு மின்னூட்டம் பாயலன்னு அர்த்தம். Bயும் Dயும் சம மின்னழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது வீசம் வீசம் இல்லை. ஷார்ட்கட் ஃபார்ம்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். RAB ஏக்கும் பிக்கும் இடையுள்ள மின்தடை பை RBC பிக்கு சிக்கு இடையுள்ள மின்தடை ஈக்குவல் டு RAD ஏக்கும் டிக்கும் இடையுள்ள மின்தடை டிவைட் பை RDC அதாவது டிக்கும் சிக்கு இடையுள்ள மின்தடை. இப்போ ஏபி பார்த்தோம்னு வச்சுக்கலாம். எங்க 2 தொடர்பு இருக்கு. அப்போ 12 + 6 4 16 ஆகும். அடுத்து பிசி எக்ஸ் தெரியாத மின்தடை அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏடிங்கிறது என்னன்னா உங்களுக்கு 1 1 பக்கணைப்பு இருக்கு. 1 1 பக்கம் 2 மின்தடை சமமான மின்தடை பக்கணைப்பு இருந்தால் அதை பாதி வருங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அமைச்சிருக்கு பாட்டுங்க. அது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு. உங்களுக்கு சுவைப்பு பார்த்தா அது வரும். இப்போ 2 1 1 பேரில் பாதி எவ்வளோ 0.5 வரும் கிடைக்கும். ஓகேவா? இந்த 2 பேரலையும் கொடுத்துருக்கோம். அதுக்கு டிசி 0.5. ஏடிங்கிறது 1 3 தொடர்பு இருக்காது. நீ கூட்ட வேண்டியதான் 4. இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த 1 2 9 இங்கே காட்டியிருக்கு. கணக்கிட்டே காட்டியிருக்கு. 2 சமமான மின்தடைகள் 2 1 1 × 1 மேலே இருக்கிறோம் கீழே போட்டுறோம். இப்போ 1 2 வரும். நான் ஏற்கனவே சொன்னியா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மின்தடையாக இருந்ததுன்னா அதில் பாதி வரும் சொன்னா. அப்போ 1 பாதி எவ்வளவு 1/2. அதுவும் 0.5. RAB = RBC RAB RBC = RAD by RTC இதுதான் சமாளிக்கான விதிரை. அப்போ அதன்படி பார்த்தோம்னா சர்ச் பண்ணோம்னா RAB எவ்வளவு உங்களுக்கு 16 அதை பண்ணிட்டு இருக்கும். RBC அதாவது தெரியாமல் எக்ஸ் RAD 4 Ω அதை பண்ணிட்டு இருக்கும். RDC 9 0.5 Ω அதை பண்ணிட்டு இருக்கும். 0.5ங்கிறது இங்கே 1/2 அது மேலே போனோம்னா 8 வந்துடும். 16x. அப்போ x = x இங்கே போச்சுன்னா 8 கீழே வந்துடும். அப்போ x = 16/8 = 2 Ω. அப்போ ஆப்ஷன் B 2 Ω என்பதுதான் சரியான விடை. நன்றி.